நம்ம முத்து பார்த்துட்டிங்கன்னா, மீனாவுக்கு அடிபட்டதுனால அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டான்னா, காசு பணம் கூட போயிருக்குது. ஆனா மீனாவ இவ்வளோ அடிபட வச்சிருக்காங்களே, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஐடி வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில போயிட்டு அது யாரு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி விசாரிக்கலான்னு போனோம். அங்க பார்த்துட்டிங்கன்னா, மண்டபம் ஆர்டர் வந்து உங்க ஒய்ஃப் தான் இப்போ குடுக்கலான்னு சொன்னாங்க. ஏன்னா, அவங்க தான் வந்துட்டு செஞ்ச மாடல் வந்து எல்லாருக்குமே வந்து புடிச்சிருந்துச்சு. ஆனா, அவங்க சொன்ன டைமுக்குள்ள வராததுனால நாங்க வேற யாருக்கோ குடுத்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்ல. சரி யாருக்கு குடுத்தீங்கன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. உடனே மண்டபத்துக்காருமே வந்துட்டு சிந்தாமணிக்கு தான் குடுக்க சொன்னாங்கப்பா. அவங்க தான் அந்த ஆர்டர் வாங்குறதுக்கோசம் அன்னைக்கு காலையிலேருந்தே இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகி உங்க ஒய்ஃப் வராததுனால வற்புறுத்தி என்கிட்டேருந்து ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இத கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சிந்தாமணி வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வெளியே வர, அவர் ஃப்ரெண்டுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேய் இது கண்டிப்பா அந்த பொம்பளையோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா சிஸ்டர் வந்து கரெக்ட்டா காசு எடுத்துன்னு வருவாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க தான் ஏதோ ஆள வச்சு தூக்கியிருப்பாங்க. அதுவும் இல்லாத அவங்க காலையிலேருந்தே வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ மீனாவ வர வைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து அவ காசு கட்டக்கூடாதுன்னு பண்ணுறதுக்கோசம் தானே அவங்க காலையிலேருந்து இங்கேயே வெயிட் பண்ணியிருக்கணும். அப்படின்ற மாரி அவர் ஃப்ரெண்டு சொல்ல, கண்டிப்பா இது சிந்தாமணி ஒரு வேலை தான்னு சொல்லிட்டு முத்து உறுதியா நம்புறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வாய் வார்த்தையா சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு எதனா ஒரு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு வீட்டுக்கு வர, மீனா பார்த்துட்டீங்கன்னா, அடிபட்ட கையோட பார்த்தீங்கன்னா, பூ கட்டியிருக்காங்க. இத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, "ஏன் மீனா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? உன்ன யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது?" அப்படின்ற மாரி. "இல்லைங்க ஒரு மண்டபத்துலேருந்து மாலை ஆர்டர் வந்துச்சு. அது செஞ்சு குடுத்தா இன்னும் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நெறைய குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் செய்றோம்." அப்படின்ற மாரி சொல்ல, சூப்பர் மீனா. அடிபட்டான் வீட்ல படுத்துட்டு இருக்காம, "உன் முயற்சியால ஏதோ ஒண்ணு பண்றல்ல, இது பாராட்டணும்." அப்படின்ற மாரிலாம் முத்து பார்த்தீங்கன்னா, மீனாவ பாராட்டு 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரொமான்ஸ் கூட நடக்குது அழகா. இப்படி போயிட்டு இருக்க மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிய கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி, ரவியும் பார்த்தீங்கன்னா, இதில கூட்டு சேர்த்துக்கலாம். அவங்க தான் வந்து தெரியாது. முத்து நம்ம 2 பேரையும் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுவும் இல்ல சிந்தாமணி நம்மள பார்த்தா கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவா. அதனால அவங்கள வச்சு எதனா ஒரு சின்ன கேம் மாரி பண்ணி அவள எப்படியானா மாட்ட வைக்கலாம் அப்படின்ற மாரி முத்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்றாரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அந்த சிந்தாமணி வசமா மாட்டுனாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.